சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம துணிமணி எடுத்து கொடுத்து எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களே, அதுவே எங்களுக்கு போதும்பா. நீங்க இவ்வளவு தூரம் எங்களை படிக்க வச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படிச்சுட்டா மட்டும் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்களா? நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. இந்த சின்ன வயசுல உங்க தயவால எனக்கு ஒரு வேலை கிடைச்சதே, அதுவே பெரிய விஷயம்ப்பா. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட ஆறுதலுக்காக நீ இப்படி பேசுற. சோறு போடுறது துணிமணி கொடுக்கறது பெரிய கஷ்டம் இல்லடா. அது தகப்பனோட கடமை. தன்னை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார வச்சு பிள்ளைங்களை பார்க்கணுன்றது தான் ஒரு தகப்பனோட ஆசை. ஆனா நான் அப்படி பண்ணலையே. என்னோட கஷ்டத்தையும் நான் போட்ட அதே காக்கி சட்டையும் உனக்கு சொத்தா கொடுத்துருக்கேன். இத்தனை நாள் நான் பட்ட அதே கஷ்டத்தை நீயும் படணுமா? அதான் எனக்கு பெருமை. அப்பா, நீங்க ஏன் அதை கஷ்டமா நினைக்கிறீங்க? எங்களுக்காக இத்தனை நாள் நீங்க கஷ்டப்படல, அதே கஷ்டத்தை நான் பட்டா அதுல என்னப்பா தப்பு இருக்கு? இத பாருங்கப்பா, இந்த வேலையில சம்பளம் வேணா குறைச்சலா இருக்கலாம், ஆனா வேலையை மட்டமா நினைக்க முடியாதுப்பா. நான் சாதாரண வேலைக்கு போறேன்னு அதை நினைச்சு நீங்க கவலையப்படாதீங்கப்பா. வேலைக்கு போய்கிட்டே கூட என்னால கரஸ்ல படிக்க முடியும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்குதான்னு பாப்போம். இல்லனா இதே கம்பெனில ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுவோம். இத பாருங்கப்பா, நான் எப்பவும் இப்படியே இருந்துட மாட்டேன்ப்பா. நிச்சயமா பெரிய ஆளா முன்னேறி காட்டுவேன். என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. நீ பேசுறது கேட்டா எனக்கு நிஜமா ஆறுதலா தான் இருக்கு. நீ கண்டிப்பா நல்லா வருவேன். தேங்க்ஸ்பா. இனிமே இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. தங்கச்சியை படிக்க வச்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்களையும் அம்மாவையும் கடைசி வரைக்கும் ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணும். இப்ப என் மனசுல அது ஒண்ணுதான்ப்பா இருக்கு. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களை அம்மா பாத்துப்பாங்க, இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்ப்பா. இதை விட ஒரு தகப்பனுக்கு என்னடா வேணும்? மோகன், உன்னை பேசுறதுக்கு நிஜமா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இல்லையா பின்ன, இவன் ஏன் வளப்பாச்சே? மோகன், அப்பா, மனசார சொல்றேன், இந்த பெருந்தன்மைய இந்த வயசுல இந்த காலத்துல யார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நல்ல மனசுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். இதே மாதிரி போற இடத்துலயும் நல்ல பேர் வாங்கணும். அங்க உனக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளு. வேணுங்கிறது அவங்க செஞ்சு தருவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன். ஆனா நேர்மையா இருக்கணும், சலிக்காம உழைக்கணும். அப்போதான் நாணயமானவங்கிற பேரை வாங்க முடியும். நீ வாங்குவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. போய் சாமி கும்பிட்டு வேலை கிளம்பு. அப்பாட்ட சொல்லிட்டு போ. அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. All the best. Thank you. டேய், சொல்லுமா. நீதி நேர்மை நியாயம் பேசி இவர்தான் வீணா போயிட்டாரு. நீயும் இவரை மாதிரி அப்ராணியா இருந்துடாத. என்ன பாரு,
இவரோட அப்பாவித்தனத்தால வரவேண்டிய ப்ரமோஷனை கூட வரவிடாம பண்ணிட்டாங்க. நியாயமா உழைக்கணும், அதுக்கான கூலியை கராரா கேட்டு வாங்கணும். அதுதான் வேலைக்கு அழகு, உன் எதிர்காலத்துக்கு நல்லது. புரியுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரட்டா? சரி, Bye. பத்திரமா Bye. போயிட்டு வா. பாத்து பாத்து. என்ன அப்படி பாக்குற? இந்த Dress எனக்கு செட் ஆகலையா? ஐயோ, அம்சமா இருக்கு. தேங்க்யூ. மோகன், இப்பதாண்டா உன் முகத்துல தனி கம்பீரமே வந்திருக்கு. உண்மையாவா? உண்மையா? இன்னைக்கு முத நாள் டியூட்டிக்கு போற, எப்படிடா சந்தோஷமா இருக்குல்ல? ஆ, வேலைக்கு போற சந்தோஷம் அது இருக்கு. ஆனா படிப்பை கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சுல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாரிடா, என்னால தானே. ஹேய் சிச்சி, படிக்கிறது எதுக்கு? வேலைக்கு போக தானே. அது இப்பவே கிடைச்சது சந்தோஷம்தான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத. சரி, உனக்கு நேரமாச்சுல்ல, வா போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்பலாம். சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. விபூதி வாங்கிக்கோங்க. டேய் மோகன், வா போலாம். மோகன், படிக்காம வேலைக்கு போறமேன்னு வருத்தப்படாத. இப்ப கிடைச்சிருக்கிறது சாதாரண சின்ன வேலையா கூட இருக்கலாம். ஆனா படிப்படியா முன்னேறி ப்ரமோஷன்ல நீ பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா கல்யாணி, நல்லா சின்சியரா ஒர்க் பண்ணி அந்த கம்பெனில நல்ல பேர் எடுக்கிறது தான் என்னோட எய்ம். அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி கரஸ்ல ஏதாவது டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு அதே கம்பெனில மேனேஜர் லெவலுக்கு ப்ரமோஷன் வாங்குறது தான் என்னோட ஆசையும். கண்டிப்பா அந்த லெவலுக்கு நான் முன்னேறி காட்டுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு இது போதும்டா. வா போலாம். மோகன், அடிக்கடி லீவ் போடாம கம்பெனிக்கு ஒழுங்கா போயிட்டு வரணும். அப்புறம் அங்க யாருக்கிட்டையும் வம்பு தும்பலாம் வச்சுக்காத. மோகன் மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு பாராட்டுற அளவுக்கு பேர் எடுக்கணும். கல்யாணி போதுமா, கிட்டத்தட்ட அடிச்சு துவைச்சு என்ன கிளீன் பியூர் ஒயிட்டா மாத்திட்ட. இதுக்கு மேல அட்வைஸ் பண்ணி திருத்துறதுக்கு என்கிட்ட தப்பா எதுவும் கிடையாது. இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்காக சொல்றது. சரி, எனக்கு ஸ்கூல் சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்ன சிரிப்பு? ரெண்டு பேருமே ஒரே யூனிஃபார்முக்கு மாறிட்டோம். சேம் டு சேம். ஆமால, பொருத்தமான ஜோடிங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கு தாண்டா பொருந்தோம். நீயும் நானும் ஒரே ஜாதி, உழைக்கிற ஜாதி. ஆனா உன் அம்மா தான் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஐயோ, அதெல்லாம் ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்றது. என் அம்மா என்ன நம்புறாங்க, நான் உன்னை நம்புறேன். உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீ என்ன நல்லா பாத்துப்பன்னு நான் நம்புறேன். வாழ்க்கையில நம்பிக்கை தாண்டா முக்கியம். கரெக்ட் கரெக்ட், நீ சொன்னா சரியாதான் இருக்கும். நம்பிக்கை அதுதானே முக்கியம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடாத. ஓகே சாரி, பேசுனது தப்புதான். ஓகேயா? கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தான் என் அம்மா அப்படி பேசுறாங்க. நானே ஆரம்பத்துல பயந்துருக்கேன்ல, இப்ப கொஞ்ச நாள் உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் புரியுது. நீயும் நானும் ஒன்னா இருக்கணும்னே கடவுளால செஞ்சு வச்ச பொம்மைங்கன்னு. பாரு, போட்டுக்கிற சட்டையில கூட ஒன்னாதான் இருக்கும். சாரி கல்யாணி, நம்ம மனசு வேணா ஒத்து போயிருக்கலாம். ஆனா போட்டிருக்கிற சட்டை அது ஒன்னா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏண்டா? கல்யாணி, நீ ஏஞ்சல் மாதிரி வீட்ல இருக்க வேண்டியவ. இப்படி ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்கவே முடியாது. இத பார், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆட்டோ ஓட்டணுங்கிற அவசியமே கிடையாது. நான் அப்படி விடவும் மாட்டேன். என் பொண்டாட்டிய வீட்ல வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ போட்டுக்கிற காக்கி சட்டை கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீ அதை தொடவே கூடாது. ஏண்டா, எனக்கும் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும்ல. வெயில் மழைன்னு கூட பார்க்காம டே அண்ட் நைட் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது போதும். உன்னையும் நமக்கு பிறக்க போற நம்ம குழந்தையும் சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களுக்காக சம்பாதிக்க நான் இருக்கேன். நீங்க எதுக்காக கஷ்டப்படணும்? இத பார், என் கல்யாணிய பூ மாதிரி வச்சு நான் பார்த்துப்பேன். சத்தியமா. கல்யாணி, என்னாச்சு?
ஒண்ணும் இல்லடா, நீ பேசுறப்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ கிளம்பு, லேட் ஆயிட போகுது. சரி நான் போயிட்டு வரேன். பாய். வரேன் கல்யாணி. பாய். அத்தை அத்தை சுந்தரி எங்க? உள்ளதாமா இருக்கா, போய் பாரு. ஏமா இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவளை லேஸ்ல பார்க்க முடியாது. இது 60ஆம் கல்யாணம் தானே, பொண்ணை மறைச்சு வச்சா எப்படி? 60ஆம் கல்யாணமோ 20ஆம் கல்யாணமோ, கல்யாணம் தானே. உள்ள அவளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் கூட மாட ஒத்தாசை ஆயிருங்க. நாங்களும் அதுக்காக தானே வந்திருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணு மாப்பிள்ளைய மேக்கப் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலான பியூட்டிஷியன் வந்திருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹலோ பிரதர், நீ சொல்ற பியூட்டிஷியன் அங்க அப்பாவோட சம்மத்தியா போராடிட்டு இருக்காங்க. அப்பா அந்த அம்மாவை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காரு. பாடாப்படுத்துறாரா? அப்பா சமத்தாச்சே. மேக்கப் போட்டுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. வந்து என்னன்னு பாரு. அப்படியா? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இருங்க, என்னாச்சு? ஏன் பாரா என்னென்னமோ மேக்கப் எல்லாம் போட்டு என்ன கொல்றாங்கடா. இன்னைக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க போடுங்க. இல்ல அப்பா, வேண்டாம் அடம் பிடிக்காம அவங்க சொல்றபடி கேளுங்கப்பா. மேடம், உங்க ஃபுல் டேலண்ட்டை காட்டி அப்பாவை பக்காவா ரெடி பண்றீங்க. சார் லைட்டா டச் அப் கூட பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஐயோ இங்க பாரா எவ்வளவு மேக்கப் போட்டு என் மூஞ்சியை எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. போச்சு, அதை கலச்சிட்டீங்களா? உங்களுக்கு டேய் அப்பா போடுறா. என்னடா பண்றீங்க? டேய் டேய் அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க. சின்ன வயசுல நான் ஒரு மிகப்பெரிய ஓவியர். அப்படியே பிடிங்க, அப்படியே பிடிங்க. அப்படியே பிடிங்க. டேடி கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. எக்ஸ்ட்ரா ஒரு கோட் போடுங்க, அப்பதானே முகம் பளபளப்பா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சிம்பிளா இருந்தாலே போதும். சுந்தரி, கல்யாண பொண்ணு அதிகமா பேசக்கூடாது. உன் முகத்தை மட்டும் காட்டு, அலங்காரம் அவங்க பண்ணுவாங்க. சுந்தரி, உன்ன மாதிரி 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? உனக்கு அது கிடைச்சிருக்கு. அவங்க சொல்றபடி கேட்டு சந்தோஷமா நடந்துக்கிய. எனக்கு அப்படி பாக்குற? இவளை இந்த கோலத்துல பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் பொண்ணுக்கு இப்பதான் நல்ல காலம் பிறந்திருக்கு. இவ எப்பவும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும். கடவுள்கிட்ட நான் அதை தான் வேண்டிக்கிறேன். அம்மா, அம்மா, உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷமோ. எனக்கு தொலைஞ்ச வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருக்கு. அதை முட்டாள்தனமா திரும்பவும் தவற விட மாட்டேன். நாங்க 2 பேருமே பொறுப்பா உணர்ந்திருக்கோம். எங்களுக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வராது. பொறுப்பா நடந்துக்குவோம். எனக்கு அது போதும்மா. என்னம்மா அலங்காரம் முடிஞ்சிருச்சு. சீக்கிரம் கூட்டிட்டு இதோ ரெடி ஆயிட்டா. முடிஞ்சிருச்சு இல்ல? போலாமா? போலாம். கூட்டிட்டு வாங்கம்மா. வா சுந்தரி. லட்சுமணா, நம்ம உறவுக்காரங்களையே இந்த அளவுக்கு படிச்சு பெரிய ஆளானது நீ ஒரு ஆளுதான்ப்பா. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறப்பா நானு. சுந்தரிய பிரிஞ்சுட்டேன்னு உன் மேல ரொம்ப வருத்தமா தான்ப்பா இருந்தேன். ஆனா அந்த வருத்தம் எல்லாம் இப்ப போயிடுச்சுப்பா. அதான் 60ஆம் கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, இனிமே ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்க. எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? இல்ல மாமா, பேசட்டும். உங்கள மாதிரி பெரியவங்க எனக்கு புத்தி சொல்லாம விட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டேன். இப்போதான் நீ தப்ப உணர்ந்து திருந்திட்டியாப்பா. நல்ல விஷயம் நடக்கும்போது நல்லதை மட்டும்தான் பேசணும். சரி மணி, வணக்கம் சார். கிளம்பலாம். வாங்க வரதன். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. என்ன வரதன் இவ்வளவு லேட்டா வரீங்க? வாங்க மேடம், நான் நேத்தே உங்களை வர சொன்னேன். சாரி பிரபாகர், ட்ரை பண்ண முடியல. அதான் இப்ப வந்துட்டோம்ல. மேடம், உங்க சாரி சூப்பரா இருக்கு. என்னோட செலக்ஷன். வரதன், நீங்க குடும்பத்தோட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? இது என் குடும்ப விசேஷம் சார். நியாயமா பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வந்து தங்கி இருந்து எல்லா ஏற்பாடையும் கவனிச்சிருக்கணும். வேலை சூழ்நிலை வர முடியாம போயிடுச்சு. இனிமே கல்யாணம் முடிஞ்சு விருந்தாளிகளா வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இங்கே தான் தங்கி இருப்பேன். நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், உங்க கல்யாணத்தை முன்னிட்டு எங்க அப்பா 2 days டிராவல்ஸ் கம்பெனிக்கு லீவ் விட்டுருக்காரு. எதுக்குமா?
போக வர தேவையா இருக்கும்னு எல்லா காரையும் கொண்டு வந்து வாசல்ல நிப்பாட்டி இருக்காரு. வாசல்ல போய் பாருங்க, கியூ கட்டி நிக்குது. என்ன வரதன் இது? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? அது என்னோட கடமை சார். இந்த காரம் வசதியும் உங்களால வந்தது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். பக்தி இருக்கிறவங்க வரம் கொடுத்த சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சு பார்ப்பாங்க இல்லையா? சாமியை தேர்ல வச்சு சந்தோஷமா ஊர்வலம் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா? அது மாதிரி நானும் உங்களை கல்யாண கோலத்துல என் கார்ல வச்சு அழைச்சிட்டு போனோம்னு நினைக்கிறேன். அதுல தப்பு ஒன்றும் இல்லைங்களே. இல்ல வரதன், உதவி பண்ணது நானா இருந்தாலும் உழைச்சு முன்னேறினது நீங்க தானே. இருந்தாலும் அதுக்கான வழி காட்டினது நீங்க தானே சார். பொண்ணு மாப்பிள்ளைய அழைக்கிறதுல ஆரம்பிச்சு போக வர இனிமே எல்லாமே நம்ம கார் தான். நீங்களும் அம்மாவும் கார்ல வந்து உட்காருங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு இனிமே நான் தான் சாரதி. வாங்க, இந்த வண்டியில ஏறுங்க. இதுதான் நான் புதுசா எடுத்த காரு. வரதன், நிஜமாவே சாதிச்சிட்டீங்க. எல்லாம் உங்க தயவு தானே சார். வாங்க அகில், பிரபா வாங்க. நாங்க இந்த வண்டியில நாங்க அந்த கார்ல வரோம். சரி, ஏறுங்க ஏறுங்க நீ வா சுந்தரி. போங்க. என்ன நோக்கடிச்சிட்டு உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் கேக்குதா? வர்றேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கொஞ்சம் ஸ்பீடா போப்பா.